மிமிக்ரி கலைஞராகவும் ரோபோவை போல் வேடமிட்டு மேடையில் நடனமாடியும் மக்கள் மனங்களில் இடம்பெற ஆரம்பித்தவர் நடிகர் ரோபோ சங்கர். நகைச்சுவை கலைஞராக பல மேடைகள் ஏறி பலரை சிரிக்க வைத்த அவர் தனியார் தொலைக்காட்சியில் நகைச்சுவை நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று அனைவர் மனங்களிலும் இடம் பிடிக்க ஆரம்பித்தார். அந்த நிகழ்ச்சியை பிரபலமாக்கிய கலைஞர்களில் அவரும் முக்கியமான ஒருவர். அந்த நிகழ்ச்சி மூலம் தனக்கென தனி ரசிகர்களையும் உருவாக்கி கொண்டார். சின்ன திரையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளித்திரையிலும் தடம் பதிக்க ஆரம்பித்தார். தீபாவளி திரைப்படம் மூலம் திரையில் கவனம் பெற ஆரம்பித்த அவர் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, விஸ்வாசம், மாரி, வேலைக்காரன், கோப்ரா, புலி, வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் உள்ளிட்ட படங்களில் முன்னணி நடிகர்களுடன் நடித்து கவனம் பெற்றார். இந்த படங்கள் மூலம் அவருடைய பல நகைச்சுவை காட்சிகள் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தன. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கோச்சு. நடிப்பை தொடர்ந்து பிரபல ஹாலிவுட் படங்களின் தமிழாக்கத்திற்கும் குரல் கொடுக்கும் பணிகளை மிகச்சிறப்பாக செய்து கவனம் பெற்றார். தி லயன் கிங் படத்தில் பூம்பா கதாபாத்திரத்தில் குரல் கொடுத்து பலரின் கவனத்தையும் பாராட்டுகளையும் பெற்றார். அப்படியே நல்லா குண்டா கொள்ளுன்னு பார்த்தா கடிச்சு திங்கிற மாதிரி. சமீப காலமாக உடல்நல கோளாறுகளால் உடல் நலிவுற்ற அவர் தொடர் சிகிச்சைகள் மூலமும் நலம் பெற்றார். சமீப நேர்காணல்களில் அவரது உடல்நிலை பற்றியும் உடல் நலத்தை பாதுகாப்பது பற்றியும் தொடர்ந்து பேசி வந்தார். இந்நிலையில் செப்டம்பர் 18 மாலை மஞ்சள் காமாலை மற்றும் நீர்ச்சத்து குறைவு உள்ளிட்ட பாதிப்புகளால் நடிகர் ரோபோ சங்கர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். 46 வயதில் உயிரிழந்த அவரின் உடலுக்கு நேற்று இரவு முதல் திரை பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு பேட்டியளித்த பிரபலங்கள் பலர் குடிப்பழக்கமும் ரோபோவாக மேடையில் நடித்த போது உடலில் பூசிக்கொண்ட மெட்டல் பெயிண்டும் அதை நீக்குவதற்காக அதிக அளவில் பயன்படுத்திய மண்ணெண்ணையுமே அவரது உடல்நல பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்துள்ளது எனவும் கூறி வருகின்றனர். குடிப்பழக்கத்தை அவர் விட்டுவிட்ட போதும் அதனால் ஏற்பட்ட பாதிப்பு அவரது உயிரை பறித்து விட்டதாக கூறி குடிப்பழக்கத்தை அனைவரும் கைவிட வேண்டும் எனவும் கண்ணீருடன் வலியுறுத்தி வருகின்றனர். இவரது இழப்பு தமிழ் சினிமா மற்றும் சின்னத்திரையினருக்கும் அவரது ரசிகர்களுக்கும் பெரும் துயரத்தை அளித்துள்ளது.